அனைவருக்கும் வணக்கம். வடமராட்சி வலய கல்வி அலுவலக இணையவழி கற்றல் செயல்முறையினூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்தும் இன்று நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை ஆகியவை தொடர்பான பயிற்சி கணக்குகளை பார்க்க போகிறோம். அந்த வகையில் 4வது வினா, இணைகரம் ABCDயில் AB, DCயின் நடுப்புள்ளிகள் முறையே E, F ஆகும். E, F ஆகும். E, F ஆகும். DG GH HV என காட்டுக. இணைகரம் ABCDயில் AB, DCயின் ABயின் நடுப்புள்ளி E, DCயின் நடுப்புள்ளி F முறையே E, F ஆகும். DG GH HV என காட்டுக என்று சொல்லியிருக்கு. நான் முதல்ல என்ன செய்ய போறோம்டா, இந்த நாட்பக்கல ஒரு இணைகரம் என காட்ட போறோம். இணைகரம் என்றதை எடுத்துத்தான் பிறகு நாங்கள் இதுல நடுப்புள்ளி தேற்றத்துக்கு வர போறோம். முதல்ல இந்த நாட்பக்கல நாங்கள் ஒரு இணைகரம் என்று காட்ட போறோம். இந்த ABCD ஒரு இணைகரம், ஆகவே இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமாந்தரமாக இருக்கும். இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமாந்தரமாக இருக்கும். ABCD ஒரு இணைகரம். சரி, இனி இந்த நாட்பக்கல ஒரு இணைகரம் என்று காட்ட போறோம். முதலாவது நான் சொல்ல போறேன், இந்த AE என்றது AE சமன் அரை AB, ABயினுடைய அரைவாசி. AE சமன் ABயின் அரைவாசி. ஏனென்றா E நடுப்புள்ளி, ABயின் நடுப்புள்ளி E ஆகையால நடுப்புள்ளி E. ABயினுடைய நடுப்புள்ளி E என்றதுனால AE சமன் அரை AB. இதே போல FC சமன் அரை DC. அரை DC காரணம் DCயினுடைய நடுப்புள்ளி, DCயின் நடுப்புள்ளி F. DCயினுடைய நடுப்புள்ளி F. இதில இருந்து நாங்க சொல்லலாம் AE சமன் FC என்று சொல்லலாம். AE சமன் FC காரணம் AB சமன் DC. AB சமன் DC. இந்த ABயும் DCயின் சமன் என்றா AE சமன் FC என்று சொல்லலாம். AB சமன் DC. ஏன் AB சமன் DC? AB சமன் DC என்றது இணைகரத்தினுடைய எதிர்ப்பக்கங்கள். இணைகரத்தினுடைய எதிர்ப்பக்கங்கள் சமனாக இருக்கும். ஆகவே AB சமன் DC. AB சமன் DC இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள். இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள். AE சமன் FC என்று சொல்லி போட்டான். இதே நேரம் இதன்படி இப்ப நாட்பக்கல் AECF கருத போறோம். இதன்படி நாட்பக்கல் AECF நாட்பக்கல் AECF AE சமாந்தரம் FC. இதே நேரம் AE சமன் FC. AE சமன் FC. இது இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள். AE சமன் FC நிறுவப்பட்டது. AE சமன் FC என்று நிறுவிட்டோம். ஆகவே இந்த நாட்பக்கல் AEFC ஒரு இணைகரமாகும். AECF or
இணைகரமாகும். காரணம் ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமும். ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமன் சமாந்தரம். ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமுமாக இருக்கிற நாட்பக்கல் ஒரு இணைகரமாகும். ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமுமாக உள்ள நாட்பக்கல் ஒரு இணைகரமாகும். இதுல இருந்து நாங்க சொல்லக்கூடியது இந்த ஏஎஃப். இதுல இருந்து நாங்க சொல்லலாம் இந்த ஏஎஃப் எங்களுக்கு தேவையானது இது. ஏஎஃப் சமாந்தரம் ஈசி. ஏஎஃப் சமாந்தரம் ஈசி. இந்த இது இணைகரம் என்றதினால எங்களுக்கு தேவையானது இந்த ஏஎஃப் சமாந்தரம் ஈசி. என்ற இணைகரத்தினுடைய எதிர்ப்பக்கங்கள். இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள். இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள். இப்ப ஏஎஃப்பும் ஈசியும் சமாந்தரம் என்று நிறுவிட்டோம். ஏஎஃப் சமாந்தரம் ஈசி என்று நிறுவிட்டோம். ஏஎஃப் சமாந்தரம் ஈசி என்று நிறுவியாச்சு. இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள். இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள். இனி நாங்கள் முக்கோணி டிஹெச்சியை கருத போறோம். முக்கோணி டிஹெச்சியில் முக்கோணி டிஹெச்சியில் இது நடுப்புள்ளி. இதுவும் இதுவும் சமன் தந்திருக்கு தரவு. இப்ப டிஎஃப் சமன் எஃப்சி. டிஎஃப் சமன் எஃப்சி. காரணம் டிசியின் நடுப்புள்ளி எஃப். டிசியின் நடுப்புள்ளி எஃப் தரவு. அதே நேரம் இப்ப ஜிஎஃப் சமாந்தரம் ஹெச்சி. இது நிறுவப்பட்டது. நிறுவப்பட்டது. டிஎஃப் சமாந்தரம் ஹெச்சி நிறுவப்பட்டது. ஆகவே இதிலிருந்து நாங்க சொல்லக்கூடியது டிஜி சமன் ஜிஎஃப் ஜிஹெச். டிஜி சமன் இது நடுப்புள்ளி. நடுப்புள்ளி. இதுவும் இதுவும் சமாந்தரம். ஆகவே இவ்வளவும் இவ்வளவுக்கும் சமன். டிஜி சமன் ஜிஹெச். நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை. நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை. இதே போல இந்த முக்கோணியை கருத போறோம். முக்கோணி ஏபிஜியில். முக்கோணி ஏபிஜியில் முக்கோணி ஏபிஜியில் ஏ சமன் ஏபி. ஏ சமன் ஏபி இது தரவு. ஏபியின் நடுப்புள்ளி இ. ஏபியின் நடுப்புள்ளி இ. அதே நேரம் ஏஜி சமாந்தரம் இஹெச். இது நிறுவப்பட்டது. நிறுவப்பட்டது. ஆகவே இதிலிருந்து நாங்க சொல்லக்கூடியது ஜிஹெச் சமன் ஹெச்பி. நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை. நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை. ஆகவே நாங்க இப்ப சொல்லலாம் டிஜி சமன் ஜிஹெச், ஜிஹெச் சமன் ஹெச்பி. ஆகவே இந்த மூன்றும் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கு. டிஜி சமன் ஜிஹெச், ஜிஹெச் சமன் ஹெச்பி. ஆகவே இந்த மூன்றும் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும். டிஜி
சமன் GH சமன் HB, DG சமன் GH சமன் HB என்று வரும். இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம். முக்கோணி ABCயில் AB, AC யின் நடுப்புள்ளிகள் முறையே D, E ஆகும். D, E ஆகும். EC சமன் CF ஆகுமாறு இது நடுப்புள்ளி Dயும் Eயும் என்று சொல்லப்பட்டிருக்கு. EC சமன் CF ஆகுமாறு EC CFக்கு சமனாக இருக்குமாறு நீட்டப்பட்டிருக்கான். ABயினுடைய நடுப்புள்ளி D, ACயினுடைய நடுப்புள்ளி E, EC சமன் CF ஆகுமாறு AC ஆனது F வரை நீட்டப்பட்டிருக்கு. AC ஆனது F வரை நீட்டப்பட்டுள்ளது. DF ஆனது BCயை Gயில் இடைவெட்டுகிறது. முதலாவது DG சமன் GF எனவும் பிறங்கால மிச்சம் கேட்கப்பட்டிருக்கு. முதலாவது DG சமன் GF என்று நிறுவ போறோம். ஏற்கனவே உள்ள தரவுகளை இதில் குறிப்போம். ABயின் நடுப்புள்ளி D, AE ACயின் நடுப்புள்ளி E, AC சமன் CF ஆகுமாறு AC ஆனது F வரை நீட்டப்பட்டிருக்கு. முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி எங்களுக்கு DG சமன் GF என்று நிறுவட்டுமா. அதன்படி முக்கோணி ABCயை கருதுவோம். முக்கோணி ABCயில் AD சமன் DV, AD சமன் DV. காரணம் ABயின் நடுப்புள்ளி D, ABயின் நடுப்புள்ளி D. A சமன் EC, ACயின் நடுப்புள்ளி C, E, ACயின் நடுப்புள்ளி E. A சமன் EC. இதில் இருந்து நாங்க சொல்லக்கூடியது D சமன் அடை BC, D சமன் அரை BC, D சமாந்தரம் BC. D சமன் அரை BC என்று D சமாந்தரம் BC என்று சொல்லலாம். நடுப்புள்ளி தேற்றப்படி நடுப்புள்ளி தேற்றம். இனி முக்கோணி DEG DF கருத போறோம். முக்கோணி DFல் DF என்ற முக்கோணியை கருத போறோம். DF இப்ப இந்த கோடு சமாந்தரம் என்று நிறுவிட்டோம். முக்கோணி DF கருத போறோம். DF கருதிக்கல உங்களுக்கு EC சமன் CF என்றது தரவு. EC சமன் CF தரவு. DE சமாந்தரம் GC. இப்ப நாங்க மேல நிறுவி இருக்கிறோம். D சமாந்தரம் BC என்றா D சமாந்தரம் GC நிறுவப்பட்டது. D சமாந்தரம் BC நிறுவி இருக்கிறோம். D சமாந்தரம் BC என்றா GC சமாந்தரம் D. இதுக்கு சமன் நடுப்புள்ளி, இதுவும் சமன். ஆகவே இது நடுப்புள்ளி, இது ரெண்டும் சமாந்தரம். ஆகவே DG சமன் GF இருக்கு. நடுப்புள்ளி தேடுதுன்ற மறுதலை ஒரு பக்கத்தின் முக்கோணியின் ஒரு பக்கத்தின் நடுப்புள்ளி கூடாக சமாந்தரமாக இந்த இரண்டாவது பக்கத்துக்கு சமாந்தரமாக வரைகிற இந்த கோடு இந்த மூன்றாவது பக்கத்தை இரு சமக்கூறிடும். ஆகவே இது நடுப்புள்ளி, இது நடுப்புள்ளி, இது சமாந்தரம் இது. ஆகவே DG சமன் GF, DG சமன் GF. இதுல இருந்து நாங்க சொல்லக்கூடியது DG சமன் GF
காரணம் நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை. நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை dg சமன் gf. இது முதலாவது கேள்வி. எங்களுக்கு முதலாவது கேட்கப்பட்டது இது. dg சமன் gf என காட்டுக. dg சமன் gf என்று நிறுவிட்டோம். இனி dg சமன் gf. இனி இரண்டாவது gc சமன் அரை bc என்று கால் bc என்று காட்டுவோம். dg சமன் இப்ப gf என்று காட்டிட்டோம். இது நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை. இதிலே இருந்து நாங்க இனி சொல்லலாம் gc சமன் அரை gc சமன் அரை de என்று சொல்லலாம். அரை de gc சமன் d இன் அரைவாசி. இது dg சமன் gf என்று சொல்லிட்டோம். ஆகவே gc சமன் அரை de d இன் அரைவாசி. அரை de. இதிலே இருந்து தொடர்ச்சியாக gc சமன் அரை இந்த டிஇக்கு பதிலாக அரை பிசி என்றதை பாவிக்கலாம். டி சமன் அரை பிசி ஏற்கனவே எடுத்துக்கிறோம். இப்போ டிஇக்கு பதிலாக அரை பிசி. இதிலிருந்து சொல்லக்கூடியது ஜிசி சமன் கால் பிசி. ஜிசி சமன் கால் பிசி. இரண்டாவதும் நிறுவிட்டோம். இனி மூன்றாவது பகுதி. மூன்றாவது பகுதி டிபி சமன். இந்த டிபி சமன் பிஹெச் ஆகுமாறு இப்படி பக்கத்தை நீட்ட சொல்லி இருக்கு. எச் வரை நீட்டப்படுகிறது. எச்சை குறித்து என காட்டுக என்று கேட்டுக்கிறார். இந்த டிபி சமன் பிஹெச் ஆகுமாறு ஏபி ஆனது எச் வரை நீட்டப்பட்டிருக்கான். டிபி சமன் பிஹெச் ஆகுமாறு ஏபி ஆனது எச் வரை நீட்டப்பட்டுள்ளது. எச்சை குறித்து HF சமன் 3D என்று காட்டட்டுமா? இந்த HF சமன் 3D என்று கேட்டிருக்கு. இது மூன்றாவது வினா. இப்ப DV சமன் BH ஆகுமாறு DB சமன் BH ஆகுமாறு AB H வரை நீட்டப்பட்டிருக்கு. இப்ப HFக்கும் DEக்கும் தொடர்பு கேட்டுக்கிறார். HFக்கும் DEக்கும் இடையிலான தொடர்பு. நாங்க முதல் முக்கோணி DHF கருதுறோம். DHF. இப்ப முக்கோணி DHFல் முக்கோணி DFH முக்கோணி DFH கருதுறோம். DHFல் முக்கோணி DHFல் DH இந்த நடுப்புள்ளி B இது சமன் DV சமன் DB சமன் BH. இது தரவு. DV சமன் BH தரவு. DG சமன் GF. DG சமன் GF. இது நிறுவப்பட்டது. DG சமன் GF ஏற்கனவே நிறுவி இருக்கிறார். GF நிறுவப்பட்டது. நிறுவப்பட்டது. இதிலே இருந்து நாங்க சொல்லலாம் BG சமன் அரை HF என்று சொல்லலாம். நடுப்புள்ளி தேற்றப்படி. நடுப்புள்ளி தேற்றப்படி. இதே போல இந்த பிஜியை டியோட தொடர்படுத்தி எடுக்க போறோம். இதே பிஜியை டியோட தொடர்படுத்த போறேன். எங்களுக்கு பிஜி என்பது இது முதலாவதாக இருக்கட்டும்.
இப்ப பிஜியை இன்னொரு முறையில் எடுக்க போறோம். பிஜி என்றது பிசியில இருந்து ஜிசியை கழிச்சதுக்கு சமம். பிசியில இருந்து ஜிசியை கழிக்கிறதுக்கு சமம். பிஜி சமன் பிசி, டி சமன் அரே பிசி. இப்ப டி சமன் அரே பிசி என்றா பிசி சமன் 2d, பிசி சமன் 2d. பிசி சமன் டி அரே பிசி, அப்ப பிசி 2d. சாய ஜிசி சமன் ஜிசி சமன் அரே டி, ஜிசி சமன் அரே டி. அரே டி உங்களுக்கு தொடர்பு டி இல வேணும். அரே டி உங்களுக்கு தொடர்பு டி இல இருக்கும். அப்ப பிசி போடல, இதை பாவிக்கலாம். இது பிசி உங்களுக்கு டி இல விட வேணும். அப்ப ஜிசி சமன் அரே டி, 2d இல அரே டி 1.5 டி, 3/2 டி என்று போடுறேன். இது இரண்டாவது முடிவு. பிஜி சமன் அரே HF, பிஜி சமன் 3/2 டி. ஆகவே அரே HF சமன் அரே HF சமன் 3/2 டி. ரெண்டு பக்கமும் 2 பெருக்குவமாக இருந்தால் ஒரு HF சமன் 3d, 3d. இதான் கேட்கப்பட்ட முடிவு. இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம். ஆறாவது வினா. முக்கோணி PQRல் PQவின் நடுப்புள்ளி S ஆகும். PR சமன் 3TR ஆகுமாறு PRல் T உள்ளது. QT, SR ஓவில் இடைவெட்டுகின்றன. 4TO சமன் TQ என காட்ட சொல்லி கிடக்கு. இதுல நாங்க முதலாவது PQவின் நடுப்புள்ளி S என்று சொல்லப்பட்டிருக்கு. நாங்க இந்த வினாவை செய்யறதுக்காக ஒரு அமைப்பொண்டை செய்ய போறோம். PT இது ஒரு ஜூ என்று வைப்போம். ஜூ சந்திக்கிற இடத்தை ஜூ என்று வைப்போம். இந்த கோட்டுக்கு சமாந்தரமாக கோடு கீறி இருக்கிறோம். இப்ப கீறிட்டு நாங்களே அமைப்பு செய்திருக்கிறோம். யோசிக்க வேணும். இந்த நிறுவலை செய்யறதுக்காக இந்த அமைப்பை போட்டுக்கிறோம். இனி இந்த முக்கோணி PQT கருத வேணும். முக்கோணி PQTயில் PS சமன் SQ, PS சமன் SQ இது தரவு அல்லது PQவின் நடுப்புள்ளி S என்று போடலாம். தரவு PS சமன் SQ. SU சமாந்தரம் QT, SU சமாந்தரம் QT. இந்த அமைப்பை செய்திருக்கிறோம் சமாந்திரமாக. இந்த கணக்கை செய்யறதுக்காக இந்த அமைப்பு செய்திருக்கிறோம். இதுக்கு சமாந்திரமாக SU சமாந்திரம் QT அமைப்பு. இதிலே இருந்து நாங்க சொல்லக்கூடியது PU சமன் UT. காரணம் நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை, நடுப்புள்ளி தேற்றத்தினுடைய மறுதலை. இதுல இன்னொரு முடிவும் எடுக்கலாம். இதுல இருந்து நாங்க இனி சொல்லக்கூடியது SU TQ, QT இல்ல TQ. எங்களுக்கு விடையில TQ என்று கேட்டிருக்கிறதால நான் TQ என எழுதுறேன். SU சமன் QT இல்ல TQ. ST சமன் அரே TQ. SU சமன் அரே TQ. இவ்வளவு எடுத்தாச்சு. இனி நாங்கள் இந்த முக்கோணியை கருதுவோம். முக்கோணி SUR கருத போறோம்.
ஒன்று பி ஜூ சமன் ஜூடி என்று எடுத்துட்டோம். அடுத்தது எஸ் ஜூ சமன் அரை டிக்யூ என்ற முடிவுகளை எடுத்துக்கிறோம். உங்களுக்கு ஒரு தரவு தரப்பட்டிருக்குது. பி ஆர் சமன் 3 டிஆர். இந்த பி ஆர் என்றது இந்த டிஆர் இந்த 3 மடங்கு, டிஆர் இந்த 3 மடங்கு தான் பிஆர். பிஆர் டிஆர் இந்த 3 மடங்கு. ஆகவே இந்த பிடி 10R ஆக இருக்கு. பிடி 10 டிஆர் ஆக இருக்கு. இது டிஆர். இந்த பிஆர் டிஆர் இந்த 3 மடங்கு, 3 டிஆர். டிஆர் இந்த 3 மடங்கு. இது ஒரு டிஆர். அப்ப மிச்சம் இங்கால 2 டிஆர் இருக்கும். இந்த பிடி பிடி சமன் 10 டிஆர். இதே நேரம் எங்களுக்கு தெரியும் பி ஜூ சமன் ஜூடி என்று தெரியும். இப்ப பிடி 10 டிஆர். பிடி என்றது 10 டிஆர். பிடி சமன் 10 டிஆர். பி ஜூ சமன் ஜூடி. ஆகவே இது ஒவ்வொன்றும் டிஆர் ஆக இருக்கும். இது டிஆர் என்ற இது டிஆர் இருக்கு. 3 டிஆர். ஆகவே இது 10 டிஆர். பி ஜூ சமன் ஜூடி. டிஆர் இது டிஆர் இருக்கும். ரெண்டும் சமன் டிஆர். இதுல இருந்து நாங்க சொல்லக்கூடியது பி ஜூ இது டிஆர், இந்த கோடு டிஆர். இது டிஆர், இது டிஆர், இது டிஆர். மூன்றும் ஒன்று கொண்டு சமன். பி ஜூ சமன் ஜூடி சமன் டிஆர். டிஆர். இனி நாங்க முக்கோணி எஸ்ஜூஆர் கருத போறோம். எஸ்ஜூஆரில் முக்கோணி எஸ்ஜூஆரில் இந்த முக்கோணி எஸ்ஜூஆரில் வெற்ற புள்ளியோ இப்ப முக்கோணி எஸ்ஜூஆரில் ஜூடி சமன் டிஆர். ஜூடி சமன் டிஆர். இது இப்ப நிறுவப்பட்டது. நிறுவப்பட்டது. அதே நேரம் எஸ்ஜூ சமாந்தரம் டிஓ இல்ல ஓடி. இது அமைப்பு. அமைப்பு. ஆகவே நாங்க சொல்லலாம் இந்த டிஓ என்றது அடை எஸ்ஜூ. டிஓ என்றது அரை எஸ்ஜூ. இதுவும் சமன், நடுப்புள்ளி, சமாந்தரம். ஆகவே எஸ்ஓ சமன் ஓஆர். எஸ்ஓ சமன் ஓஆர். ஆகவே டிஓ சமன் எஸ்ஜூ. டிஓ சமன் எஸ்ஜூ என்று வரும். இதுக்கு முன்னம் யூடி சமன் டிஆர், எஸ்ஜூ சமாந்தரம் ஓடி. ஆகவே எஸ்ஓ சமன் ஓஆர் என்றது சொல்லலாம். எஸ்ஓ சமன் ஓஆர். எஸ்ஓ சமன் ஓஆர் நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை. மறுதலை. இனி டிஓ சமன் அடை எஸ்ஜூ. அரை எஸ்ஜூ. டிஓ சமன் அரை எஸ்ஜூ. டிஓ சமன் அரை ஏற்கனவே எஸ்ஜூ. எஸ்ஜூ சமன் அரை டிக்யூ என்று நிறுவிட்டான். ஆகவே டிஓ சமன் அரை எஸ்ஜூ. அரை எஸ்ஜூக்கு பதிலாக அரை டிக்யூ. ஆகவே டியூ சமன் அரை தர அரை கால் 4 டிக்யூ. 4 டிக்யூ. ஏற்கனவே எஸ்ஜூ சமன் அரை டிக்யூ என்று நிறுவி இருக்கிறோம். முதல் எஸ்ஜூ சமன் அரை டிக்யூ. இப்ப எங்களுக்கு 4 டிஓ சமன் டிக்யூ என்று கேட்டுக்கிறாங்க. 4 டிஓ சமன் 4 டிஓ சமன் டிக்யூ என்று கேட்டுக்கிறாக்கு.
டிஓ சமன் 4 ஒரு டிக்யூ. இந்த 4 இங்க கொண்டிருப்போம். இப்ப 4 டிஓ சமன் டிக்யூ. இதான் எங்களுக்கு கேட்கப்பட்ட விடை. ஆகவே நாங்கள் நடுப்புள்ளி தேற்றம் என்ற அலகை பார்த்திருக்கிறோம். இந்த வகுப்புடன் நடுப்புள்ளி தேற்றம் என்ற அலகை நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி.